ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைதளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமா பேசப்படுதோ அந்த விஷயங்கள்லாம் தான் இப்ப ட்ரெண்ட் ஆகுற விஷயமா பேசப்படுது. அந்த வகையில சயின்ஸை பத்தி சமூக வலைதளவாசிகள் என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்றத சொல்றது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். நம்ம ஃபுட் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து மில்க் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிறைய ஃபுட்ல பால் ஆட் பண்றாங்க, ஆனால் சில பேருக்கு பால் கூட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இனிமேல் நான் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காக்ரோச்ல இருந்து மில்க் எடுக்க போறாங்களாம். இந்த மில்க் வந்து 4 டைம்ஸ் கவ் மில்கை விட பெட்டரா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணோன்னா இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இதை குடிக்கிறதுக்கு நான் செத்தே போயிடுவேன், ஐ ரேதர் டை அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா ஒரு ஸ்பெஷல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரை போட்டு உனக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே தேவைப்படுது, அதனால நீ காக்ரோச் மில்க் குடி அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேரால பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது 12,000க்கு மேலே லைக் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் இதை நிறைய பேர் லைக் பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம வியப்பூட்டும் விஞ்ஞானம்ல ரொசேட்டாவை பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ரொசேட்டா எதுக்கு ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காமெட்டை பத்தின ரிசர்ச்காக தான் அனுப்பப்பட்டுச்சு. அந்த காமெட்ல ஒரு லேண்டர் இருக்கு, அதுல இருந்து தான் ரொசேட்டாக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காமெட் வந்து சன்ல இருந்து ரொம்ப தூரம் போயிருச்சு, அதனால அதுக்கு எனர்ஜி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணோன்னா நிறைய பேர் இதுக்கு வந்து சேட் ஸ்மைலி கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இதுக்கு லைக்கை விட சேட் இமோஷன் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு வீடியோ ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குட் பை ஃபிலே அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கும் இது சம்பந்தமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இந்த விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேரால பேசப்பட்டுச்சு. பூ அப்படின்னு சொன்னாலே அதோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த பூவோட வாசம் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பூ பூத்திருக்கான். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன்ல ஒரு பூ பூத்திருக்கு. அந்த பூவோட பேர் காப்ஸ் ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் ஏன் இப்படி ஸ்மெல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வளர்றதுக்கு 10 வருஷம் எடுத்துக்குமா. 10 வருஷம் இந்த பிளான்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு பூ பூக்குமா. இந்த ஃப்ளவரோட ஸ்மெல் வந்து இன்செக்ட்ஸோட ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் அட்ராக்ட் ஆகி இன்செக்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் வந்து 1.5 நாள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃப்ளவரோட ஒரு வீடியோவையும் போட்டோஸையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஸ்மெல் ரொம்ப ஆஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் எவ்வளவு பெருசா இருக்குன்றதை என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்க வீட்ல இந்த ஃப்ளவர் இருக்கு, ஏன் கார்டன்லயும் இந்த ஃப்ளவர் இருக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரோபோட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எந்திரன் படம் தான் ஞாபகம் வரும். அதுல அவர் ரோபோட்டை ஹியூமன் ஆக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாருன்றதையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி ரியல் லைஃப்லயும் இப்போ ரோபோட்டை ஹியூமன் மாதிரியே ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹியூமன் மாதிரியே எப்படி சென்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செல்ஃப் டவுட் ரோபோட்டுக்கு இருந்தா மட்டும்தான் அது ஹியூமன் மாதிரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சென்சார்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குற முயற்சியில சயின்டிஸ்ட் இப்போ இருக்காங்க. இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணோம்னா இதுக்கு நிறைய போட்டோ கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒண்ணுமே இல்லை, என் ஜிபிஎஸ் கூட இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை இப்ப நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரோபோட்ஸோட போட்டோஸை போட்டு கமெண்ட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை டயக்னைஸ் பண்றதுக்குள்ளேயே நம்மளோட பாதி ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட் இப்போ புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூரல் டஸ்ட். நியூரல் டஸ்ட்ன்றது ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். இந்த சிப்பை வந்து பிரெயின்குள்ளார வச்சிருவாங்களாம். இந்த பிரெயின்குள்ளார வச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடி என்னென்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத டேட்டாவா மெஷினுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும். இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரெயினுக்கும் மெஷினுக்கும் இருக்க கம்யூனிகேஷன்ல இது ஒரு மைல்கல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்ளோ சின்னதா எப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுது சயின்டிஸ்டால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்தா ஒரு ஸ்கைஃபை நாவல் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நிறைய பேர் இப்போ போட்டோவோட சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோ இல்லை ஒரு சயின்ஸ் பேஜை பற்றியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு சயின்ஸ் பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாசா எர்த் அப்படின்ற பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாசா பேஜை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஸ்பேஸில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நாசா எர்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்தை வந்து ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது என்னென்ன வித்தியாசங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எர்த்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த பேஜை வச்சிருக்காங்க. இந்த நாசா எர்த் பேஜை Facebookல 8 மில்லியன் பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் 6 லேக் பீப்புள் ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்றதும் இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. நம்ம எர்த்தை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாசா எர்த் பேஜை போய் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேஜை நிறைய பேர் லைக் பண்றாங்க. இதுல நிறைய விஷயங்கள் ட்ரெண்டும் கூட ஆயிட்டு இருக்கு.
சமூக வலைதளங்கள்ல சயின்ஸை பத்தி நிறைய வீடியோஸ் கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற வீடியோவை நம்ம எர்த்ல இருந்து 1 மில்லியன் மைல்ஸ் தூரத்துல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 இயர் ஃபுல்லா நம்ம எர்த் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்த வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜை ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேஷ்டாக் விஞ்ஞானம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க பார்க்கலாம். அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you.